வியூவர்ஸ் வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கூகுள் பே பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜிபேன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே வரும். இந்த ஆப் தான் ஜிபே. ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கேட்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களோட பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து கேட்கும். உங்களோட பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட ஜிபேல வந்து லிங்க் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இதில் எல்லாமே இருக்கும். இந்த ரைட் சைடில் பாருங்க, உங்களோட லோகோ இருக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியோட லோகோ இருக்கும். ஓகேங்களா? அந்த மெயில் ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் பேல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி மெயில் ஐடி வேணும். மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்கும். உங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியோட லோகோ வந்து இந்த ரைட் சைடில் கார்னரில் தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் அது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ள போய் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி வரும். இது மேல வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோவில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக இமேஜ் போகிறேன். ரைட் சைடில் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிற பேங்க் எல்லாமே வந்து காமிக்குது. உங்களுக்கு காமிக்கலன்னா இந்த சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் அப்படியே கீழே பாருங்க ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா பேங்க்கும் வரும். இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதில் எல்லா பேங்க்கும் இருக்கும். இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் கரூர்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்க கரூர் வைஸ்யா பேங்க்னு சொல்லி வருது. ஸோ இந்த பேங்க் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க்ல என்னோட ஃபோன் நம்பர் வந்து நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த பேங்க் வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபேல வந்து காமிக்காது. இந்த மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த உங்களோட பேங்க்கோட பேர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற நீங்கள் எந்தெந்த பேங்க்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லா பேங்க்குமே வந்து இங்கே ஷோ ஆகும். உங்களோட பேங்க் வந்து எந்த பேங்க்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே இப்போ டிடெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும். எடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து அதில் வச்சு இப்போ பேங்க் ஆஃப் இந்தியான்னு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ என்னோட பேங்க் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி ஆட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா உங்களோட பேங்க் வந்து எடுத்துக்கும். சரியா? நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால இப்போ எடுத்துக்கல. ஜஸ்ட் நான் பேக் போயிடுறேன். இதில் பாருங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கோடக் மகேந்திரா, லட்சுமி விலாஸ், இந்த மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய பேங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட ஒரு சிங்கிள் கூகுள் பே அக்கௌண்ட்ல நீங்க எல்லா பேங்க்கையும் வந்து உங்களோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கூகுள் பே மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல இருந்து எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் நீங்க யாருக்கு வேணாலும் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஏதாவது கடைக்கு போறீங்க, நீங்க ஏதாவது ஷாப்பிங் பண்றீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது டீ சாப்பிட்றீங்க, டீ சாப்பிட்டா அதை போயிட்டு நீங்க ஃபோன் பேல இல்லை கூகுள் பேல போயிட்டு பே பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியறதில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் மேல வச்சு கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டிரெக்ட் ஆகும். டிரெக்ட் ஆன உடனே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு பேங்க் இப்போ பாருங்க நான் கோடக் மகேந்திரா பேங்க் மேல வச்சு கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுல பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பேங்க்ல எவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அக்கௌண்ட் வேணா நம்ம பிரைமரி அக்கௌண்டா வச்சுக்கணும்னா இந்த அக்கௌண்ட் பிரைமரி அக்கௌண்டா வச்சுக்கலாம். பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டா அந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 4 பேங்க் இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல இருந்து பணம் அனுப்பணும்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட் பிரைமரின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பணம் எடுத்துக்கும். உங்களுக்கு இப்போ கோடக் மகேந்திரா பேங்க் வேணாம், எனக்கு வேற பேங்க் வேணும்னா நீங்க பிரைமரி அக்கௌண்ட் போய் மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் அந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் போய் பிரைமரி அக்கௌண்டா வைக்க போறேன் அப்படின்னா நான் இது மேல வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க செட் பிரைமரி அக்கௌண்ட் இருக்கு. இதை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரைமரி அக்கௌண்டா வந்து இந்த பேங்க் வந்து செலக்ட் ஆயிடுங்க. பாருங்க செலக்ட் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் செட் பிரைமரின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் பிரைமரி அக்கௌண்ட்டை செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கேன் கோடு வந்து எங்க நீங்க போய் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த பாக்ஸ் மேல ஏதாச்சும் நீங்க கிளிக் பண்ணணும். உங்களோட லோகோ மேல வச்சு கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேன் கோடு இங்க வந்துடும். இதை நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஷேர் கியூஆர்னு சொல்லி இது மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப், டெலிகிராம் எதுக்கு வேணாலும் போகும். நீங்க அது மூலமா ஈஸியா உங்களோட கியூஆர் கோடு வந்து நீங்க யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி, இப்போ உங்களோட கியூஆர் கோடோ உங்களோட மொபைல் நம்பரோ யாருக்கும் வந்து தெரியக்கூடாது. நீங்க ஜஸ்ட் யூபிஐ ஐடி மூலமோ ஃபண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து என்னோட யூபிஐ ஐடி. இந்த மாதிரி உங்களுக்கு யூபிஐ ஐடி இருக்கும். இப்போ நான் இது மேலே ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க காப்பின்னு வந்துச்சு. இது வந்து காப்பி ஆயிடுச்சு. இதை நான் யாருக்கு வேணாலும் கொடுத்து நான் வந்து ஃபண்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். எந்த பேங்கோட யூபிஐ ஐடி இது அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்கோட யூபிஐ ஐடி. நம்ம வந்து டிஃபால்ட் பேங்க் வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் கொடுத்தது விட்டு இந்த இடத்துல வந்து அது அந்த அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்குது. இப்போ நான் போய் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபெடரல் பேங்க் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஃபெடரல் பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல செட் பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேற கியூஆர் கோடு வரும், வேற யூபிஐ ஐடி வரும். யாராவது பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நான் இப்போ வெளியில வந்துடுறேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் இது மேலே வச்சு கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க
பிரைமரி அக்கௌண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இப்போ ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிச்சு, யூபிஐ ஐடியும் வேற இருக்கு. ஸோ இந்த யூபிஐ ஐடியை தான் நான் காப்பி பண்ணி யாருக்கா இருந்தாலும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பணம் ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களோட கூகுள் பேல நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணி ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரிசீவ் பண்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஸ்கேன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் கோடை இந்த ஷேர் கியூஆர்ன்ற இது ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபண்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ கடையே நீங்க வச்சிருக்கீங்க, உங்கள்ட்ட ஸ்கேன் கோட் இல்லை அப்படின்னா நீங்க இதை காமிச்சா போதும். பிரைமரி அக்கௌண்ட் போயிட்டு நம்ம எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தால அந்த மாதிரி உங்களோட பிரைமரி அக்கௌண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஃபண்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க யாருக்காவது ஸ்கேன் பண்ணி நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஸ்கேன் மூலமா ஃபண்ட் போட போறீங்க அப்படின்னா அதையும் நான் எப்படி சொல்லிடுறேன். நான் இன்னொரு மொபைல் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் ஸ்கேன் கியூஆர்னு சொல்லி. இப்போ கடைகளில் ஏதாவது ஷாப்ல போயிட்டு நீங்க ஸ்கேன் மூலமா பே பண்ண போறீங்க. நீங்க என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க. அது வந்து ஜிபேவா இருக்கலாம், ஃபோன்பேவா இருக்கலாம், இல்லை எனி யூபிஐ ஆப், பேடிஎம் எந்த கியூஆர் கோட்னாலும் சரி. யூபிஐன்றது ஒரே ஒரு சிஸ்டம் தான், சரிங்களா? இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோட் எந்த கியூஆர் கோடாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிக்கும். நான் இது மேலே வச்சு ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஸ்கேன் ஆயிடுச்சு. ஓகே, இன்ஸ்டன்ட்டாக ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ நான் இது மேலே வச்சு ₹1 கொடுத்து ஜஸ்ட் நான் பேன்னு கொடுத்துட்டு பின் நம்பரை போட்டோன்னா போதும். ஓகேங்களா? இப்போ வீடியோவில் வந்து இது ஹைட் ஆகிடும், ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சைடில் போடுறேன். இப்போ வந்து பே ஆயிடுச்சு. இப்போ நான் ₹1 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து டெபிட்டட்னு வந்துடுச்சு பேங்க்லேருந்து. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஸ்கேன் கோடில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் லாஸ்ட்டாக ₹1 பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டு உங்களோட கடைசியாக நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காமிக்கும். இப்போ நான் ₹1 பண்ணியிருக்கேன். டைம் பாருங்க 11:49. இங்கே மேலே டைம் பாருங்க 12:50 ஆகுது. நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ₹1 வந்து பண்ணியிருந்தேன். ஸ்கேன் மூலமாக பே பண்ணது எந்த பேங்க்லேருந்துன்னா ஃபெடரல் பேங்க். நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் சூஸ் பண்ண சொல்லும். அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பேங்க்கோட யூபிஐ பின் நம்பர் போட்டால் போதும். ஓகேங்களா? உங்களோட ரீசெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். பீப்புள்னு இருக்குல்ல, இது மேலே வச்சு இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு யாராருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்க முடியும் எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறீங்க எவ்வளோன்னு சொல்லி. இது வந்து பீப்புள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசெண்ட் டிரான்சாக்ஷன்ஸு. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படியே கீழே தள்ளுங்க. லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இன் அவுட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? வெளியே போனது, உள்ளே வந்தது, மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் கூகுள் பேல வந்து 10 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. பஞ்சாப் நேஷனல், சென்ட்ரல் பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி எவ்வளோ பேங்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்ல ஃபண்ட் ரிசீவ் ஆகுறது, சென்ட் ஆகுறது எல்லாமே வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா யாராருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற லிஸ்ட் வரும். ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்க, $95,229 பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு மந்தோட டோட்டல் பேலன்ஸ் வரும்னு சொல்லி இதில் காமிச்சிரும். இது வந்து ஹிஸ்ட்ரி பார்க்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த இடத்துல பாருங்க செக் பேலன்ஸ் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட 7 பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் பேலன்ஸ் வந்து இதுலேயே நான் போய் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு பேங்க்குக்கும் ஆப் இருக்கும். அந்த ஆப் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை, நீங்கள் இதிலே போயிட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியும். நான் இப்போ ஏதாவது ஒரு பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பின் நம்பர், அந்த பின் நம்பர் நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ண உடனே என்னோட பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த பேங்க்குக்கு நான் பார்க்க போறேன் அப்படின்னா இந்த பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த பேங்கோட பின் நம்பர் கேட்குது. இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா இதோட பேலன்ஸ் வந்து இப்போ எனக்கு காமிக்குது. வீடியோவில் வந்து தெரியாது, என்ன ரீசன்னா பிளாக் கலர்ல வந்துடும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீடியோவில் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பே எனி ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேன் பண்ணி எப்படி பே பண்ணுன்னு சொல்லி இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பே எனி ஒன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மூலமாக பேமெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் அவங்களோட கூகுள் பேவோட நம்பர் வந்து நீங்கள் யாருக்காவது பணம் போட போறீங்கன்னா நான் ஜிபே நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் இந்த சென்ட் மணிக்குள்ளே கொண்டு வந்து போடணும். இந்த பாக்ஸ்குள்ளார அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து கீழே ஷோ ஆகும். நீங்கள் அவங்களோட நேம் பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேம் வந்து காமிச்சிச்சு, நான் மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் ₹1 போட்டு பே பண்ணுறேன். ₹1 போட்டு இந்த இடத்துல அம்புகுறி இருக்குல்ல, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போகும்போது பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்கும், எந்த பேங்க்லேருந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போ ₹1 போட்டிருக்காங்க, நீங்கள் ₹1,00,000 போட்டாலும் சேம் இதே தான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க அம்புகுறி இருக்கு, இந்த அம்புகுறி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொத்த பேங்க் அக்கௌண்ட்ஸும் காமிக்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் பின் நம்பர் போட்டுட்டேன் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஃபண்ட் வந்து வெளியே போயிடும், அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி மொபைல் நம்பர் பே பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்க, யூபிஐ ஐடி தான் கொடுப்பாங்க. அந்த யூபிஐ ஐடியை ஜஸ்ட் இந்த சென்ட் மணின்றதுல அதே இதில் தான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும்னு சொன்னாலும் அதிலே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கும், கண்டினியூ கொடுங்க.
கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து காமிக்கும். அழகு திருநாவுக்கரசுன்னு சொல்லி என்னோட நேம் வந்து காமிக்குது. இந்த நேம் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பேன்னு கொடுத்துட்டு ₹1 போட்டு அதே சேம் தான் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போட போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அந்த இது பின் நம்பர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும். இது வந்து யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்களா, இது வந்து எதுக்காக அப்படின்னு அவங்களோட டேரெக்டாக அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. எந்த பேங்க் வேணாலும் இருக்கலாம். இதில் போயிட்டு ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடும் போட்டேன். ஜஸ்ட் நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். பேங்கிங் நேம் வந்து அதுவாக எடுத்துக்கும். எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே போயிட்டு ஆப்டினல்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டோட நேம் வந்து போட்டுக்கலாம். யாருக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட் கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆன உடனே நீங்கள் ₹1 போட்டு இந்த இடத்துல அம்புக்குறி கொடுத்தீங்கன்னா சேம் அதே தான். எந்த பேங்க்லேருந்து ஃபண்ட் வந்து வெளியே போகுதுன்னு சொல்லி கேட்கும். அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பின் நம்பர் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூபிஐ மொபைல் நம்பர் வந்து இதில் போய் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பில்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். டிடிஹெச், ஏர்டெல் இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் போயிட்டு டிடிஹெச்சில் போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக், காரு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது போய் ஃபாஸ்டேக்கில் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டோட கார் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து லோடிங் ஆகும். இப்போ அந்த காரில் ஃபாஸ்டேக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே காமிக்கும். கரண்ட் பேலன்ஸ் ₹362 இருக்குது. அவங்க எங்கேயாவது போயிட்டே இருக்காங்க அப்படின்னா டோல் வரும். டோல்கேட்டில் வந்து அதுவாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். சப்போஸ் இதில் ஃபண்டு முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம போயிட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ₹1000 போட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டு எந்த பேங்க்லேருந்து கேட்கும். இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காருக்கு இந்த நம்பர் உள்ள காருக்கு போயிட்டு ஃபாஸ்டேக்கில் போய் ரீசார்ஜ் ஆகிடும். நீங்கள் டோல்கேட்டில் போயிட்டு ₹50 ₹100 பேமெண்ட் கொடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். சேம் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. மொபைல்னா மொபைல் வந்து மொபைல் நம்பர் போடணும். டிடிஹெச்னா உங்களோட டிடிஹெச்சோட நம்பர் போடணும். ஃபாஸ்டேக்னா ஃபாஸ்டேக். நீங்கள் இபி பில் கட்டுறது இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இபியோட நம்பர் வந்து கேட்கும். இப்போ நான் வந்து நிறைய பேத்துக்கு இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மனோகர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அம்புக்குறி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே லிங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். இப்போ நியூவாக யாருக்காவது பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லிங்க் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் நம்பர் கேட்கும். இந்த மாதிரி இதில் உங்களோட இபியோட நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க. நேமில் ஏதாவது ஒரு நேம் போட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பில் அமௌண்ட்டும் உங்களோட சர்வீஸ் நம்பர் ப்ளஸ் வந்து நேம் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகாத பார்த்துக்கோங்க. இப்போ ₹260 பில் அப்படின்னா ₹260 காமிக்குதா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்து பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிட்டீங்கன்னா இபி வந்து ஈஸியாக வந்து பே பண்ணிக்க முடியும். இதோட கரண்ட் பில்லை வந்து நீங்களே ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பில்லு, கேஸு, இன்சூரன்ஸு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இது எல்லாமே நீங்கள் இதில் பே பண்ணிக்க முடியும். லோன் இஎம்ஐ கூட நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பஜாஜ் ஃபின்சர் இல்லை எதையாவது போயிட்டு இஎம்ஐ மூலமாக வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த கம்பெனியில் லோன் வாங்கிங்களோ அதை போயிட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ நான் ஜஸ்ட் பஜாஜ்னு டைப் பண்ணுறேன். இப்போ பஜாஜ்னு டைப் பண்ண நீங்கள் பாருங்கள் பஜாஜ் ஃபின்சர்னு வந்துச்சு. இப்படி போனோடனே உங்களோட லோன் நம்பர் கேட்கும். உங்களுக்கு மெசேஜில் வரும். உங்களோட லோன் நம்பர் வந்து நீங்கள் ஒரு வாட்டி மந்த்லி இஎம்ஐ பண்ணும்போதும் உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். அந்த லோன் நம்பர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் பே கொடுத்து உங்களோட மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸில் எந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்களோட யூபிஐ பின் தப்பாக போட்டிங்க, 2-3 வாட்டி போட்டிங்க, லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் கூகுள் பே மூலமாக அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொஃபைல் தான் வந்து கிளிக் பண்ணணும். நான் இப்போ மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு பேங்க் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்கெட் யூபிஐ பின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கண்டினியூ கொடுத்துட்றேன் அப்படின்னா ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்கும். உங்களோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 நம்பரை போட்டு டேட்டு மந்த்து போட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்லேருந்து ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். இந்த அம்புக்குறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்கள் பின் வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கூகுள் பேல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். யாருக்கு வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும். எப்படி ஃபண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன், எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.